அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட் சைட் காளான் சூப். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். காளான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணுறது. அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோள மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போது ரோட் சைடு காளான் சூப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது பேன் காஞ்சிருக்கு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிற பூண்டை இதில் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறத போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்தது 1 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா வதக்கிட்டேன். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் 3 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போது ஒரு பவுலில் சோள மாவு எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா காளான் நல்லா கொதித்து வந்திருக்கு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வந்திருக்கு. இது சூப்புக்கு உள்ள கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த மல்லித்தழையோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி வரும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போது நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சூப் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் பெப்பர் தூள் தூவிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.